பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் இந்த ஒரு வீடியோ மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல பேச விரும்புகிற ஒரு காரியமானது மத்தேயு புத்தகம் 25வது வசனம் 25வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்கிறது. இப்படியா சொல்லப்படுகிறது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா கொஞ்சம். இன்னைக்கு கொஞ்சம் என்ற இந்த தலைப்புகளை தான் ஆண்டவர் உங்க இடத்துல பேச விரும்புகிறாருங்க. இந்த நாளில் கூட ஒரு வேளை நினைக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் நல்லா இது பண்ணுறேன், நான் கையில் நல்லா ஆண்டவர் வருமானத்தை தர்றாரு, ஆனால் நான் நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது என் கையில் நிற்கவே மாட்டுது, நான் எல்லாம் இது பண்ண முடியாது, நான் நல்லா இருக்கிறேன், பார்க்கறதுக்கு நான் நல்லா இருக்கிறேன், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற கஷ்டம், எனக்குள்ளே இருக்கிற போராட்டம் அது எனக்கு மட்டும் தான் தெரியும் பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு இடத்துல சமாதானம் உண்டாகணும்னா, இன்றைக்கி ஒரு இடத்துல உங்கள் இடத்துல ஆசீர்வாதம் உண்டாகணும்னா, இன்னொரு வசனம் அப்படியா சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புவதெல்லாம் கொஞ்சம். இன்றைக்கு கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. இன்றைக்கு உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்றைக்கு இந்த வசனத்தில், அதாவது மத்தேயு புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் சொல்லப்படுது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவங்க தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல இந்த வசனத்தை சொல்லுது அதிகாரியாக வைக்கிறாராம், அதிகாரியாக ஏற்படுத்துறாரு. இன்றைக்கி அதுக்கு உதாரணம் யோசேப்பு. வேதாகமத்தில் யோசேப்பு தன்னுடைய எஜமானுக்கு, தான் வேலை செய்கிற அந்த எஜமானுக்கு அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அவன் கொஞ்சத்தில் அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், அவனுடைய எல்லா காரியங்களும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். இன்றைக்கி ஒரு வேலை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கி நீங்கள் எந்த இடத்துல ஒரு வேலை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ, நீங்கள் ஒரு வேலை உங்கள் குடும்பத்தில் உறவுகள் இடத்துலையோ நீங்கள் கொஞ்சம் உண்மையாக இருப்பீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் ஒரு வேலை, என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை பிரதர், என் குடும்பத்தில் பிரச்சனையாகவே இருக்குது, போராட்டமாகவே இருக்குது, இதெல்லாம் மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம குடும்பத்துக்கு நம்ம உண்மையாக இருப்போம். இன்றைக்கி உண்மைன்றது யாருக்கிட்டையும் இன்றைக்கி உள்ள காணப்படுகிற இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் யாருக்கும் என்ன பண்ணுறதுல உண்மையாக இருக்கிறதே இல்லைங்க. எக்ஸாம்பிள், பெற்ற பிள்ளைகள் தன்னோட தகப்பனுக்கோ தாய்க்கோ உண்மையாக இருக்கிறது இல்லை. நண்பர்கள் நண்பனுக்கு உண்மையாக இருக்குது, நண்பர்களுக்கு உண்மையாக இருக்கிறது இல்லை. இன்றைக்கி தாய் தந்தை பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்குது. இன்றைக்கி நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போயிருக்கலாம். இன்றைக்கி உண்மைதான். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம உண்மையாக இருப்போம்னு சொன்னால், இன்றைக்கி வேலை செய்கிற நபர்கள் தன்னுடைய எஜமான்களுக்கு என்ன பண்ணுறதுல உண்மையாக இருக்கிறது இல்லை. இன்றைக்கி நாம் ஒரு வேளை இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பேச விரும்புகிற காரியம், நீ உண்மையாக இருங்க, நீ கொஞ்சம். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம இடத்துல நீ ஃபுல்லாக பரிபூர்ணமாக உண்மையாக இருக்கணும்னு அவருக்கு சொல்லவே இல்லை. இன்றைக்கி கொஞ்சத்தில் உண்மையாக இரு. நீ ஒரு வசனத்தில் அழகாக ஒரு இடத்துல அழகாக சொல்லுவார், நீ கொஞ்சம் அது கடுகளவு விசுவாசத்தோடு மழையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் விழு அப்படின்னு சொன்னோன்னா அது அப்படியே ஆகுமா? இன்றைக்கி எல்லா காரியமும் சின்ன சின்ன காரியம் தாங்க, எல்லாம் கொஞ்சம் கடுகளவு. இன்றைக்கி அப்படி தான். இதுக்கு ஒரு வேளை கொஞ்சத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உண்மையாக இருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களை பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினால நிரப்புறவர் மாத்திரமல்ல, ஒரு அதிகாரியாக நீங்கள் எங்கே அவமானப்பட்டீங்களோ, நீங்கள் எங்கே தலை குனிந்தீங்களோ, எங்கே தலை குனிந்து உங்களோட சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்பட்டு எங்கே அவமானப்பட்டு நின்றீங்களோ, அதே இடங்களில் அதே நபர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை தலை நிமிர பண்ணி உங்கள் தலைகளை உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி உங்களை ஒதுக்கினவங்க இன்றைக்கி உங்களை தேடி வருவாங்க. இன்றைக்கி அதுக்கு ஒரு காரணம் தான், கொஞ்சத்தை உண்மையாக இருங்க. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களை அவர் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு வேளை ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பீங்க சொன்னால், ஆண்டவர் உங்களை நடத்த, உங்கள் குடும்பத்தை இந்நாள் முதல் கொண்டு அவர் வழி நடத்த உண்மையாளராக இருக்கிறார். ஆண்டவர்கள் கொஞ்சம் உண்மையாக இருங்க. அது மாத்திரம் சொல்லிக்கொள்கிறேன், கொஞ்சத்தில் உண்மையுள்ள மனுஷன். மீண்டும் அந்த வசனத்தை சொல்கிறேன், அந்த வார்த்தையை சொல்கிறேன், கொஞ்சத்தில் உண்மையுள்ள மனுஷன் அநேகத்தில் என்ன பண்ணுவானா அதிகாரிகளாக வைப்பாராம். இன்றைக்கி இந்த வசனத்தில் சொல்கிறாரு. இன்னைக்கு இந்த வசனம் அழகாக சொல்லுது. இந்த மத்தேயு 25வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் அழகாக சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தாய், அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை அதிகாரியாக வைக்க அவர் ஆசைப்படுகிறார். அவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென்.